Hello friends, welcome to Maanu Kitch. நான் இன்னைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போற ரெசிபி சப்பாத்தியோட சேர்த்து லிவர் கறி என்ற ஈரல் கறி தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன். எப்படி எந்த ஸ்டைல்ல செய்யலாம் அப்படின்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சப்பாத்தி செய்யறதுக்கு வந்து நான் சக்தி ஆட்டா மாத்தான் எடுத்திருக்கிறேன். சக்தி ஆட்டா மாவோட சேர்த்து ஒரு முட்டையும் தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து நார்மலாவே நாங்கள் சப்பாத்திக்கு குழைக்கிற மாதிரி அதை குழைக்கணும். நான் வந்து இந்த நார்மலாவே நாங்கள் சப்பாத்தி ஆட்டமா செய்யறதுக்கு நான் கேரட்டும் அந்த கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதோ கோவா கேரட் மற்றது லீக்ஸ் ஏதாச்சும் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குதோ அது எல்லா வெஜிடபிள்ஸையும் நீங்கள் அதுக்குள்ளே போட்டு நார்மலாக குழைக்கிற மாதிரி நீங்கள் குழைச்சி வைக்கணும். குழைச்சி வச்சுட்டு நான் வந்து கொஞ்சமாக பட்டரும் போடுறேன். சப்பாத்தியை வந்து நீங்க குழைச்ச பிறகு கொஞ்சமா எண்ணெயை மேல தடவிட்டு நீங்க லஞ்ச் ஷீட் ஏதாச்சும் ஒன்றால லஞ்ச் ஷீட்டோ இல்லாட்டி ஷாப்பிங் பேக் அந்த ஷீட்டோ ஏதாச்சும் ஒன்றால நீங்க மேல அப்படியே கவர் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வையுங்க. அதுக்குள்ள நாங்க எப்படி லிவர் கறி வைக்கிறது அப்படின்னு நாங்க அதுக்குள்ள லிவர் கறியை ஃபர்ஸ்டா வைப்போம். ஒரு சட்டிக்கு எண்ணெயை போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் கொதிச்ச பிறகு கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா வடிச்சு வடிச்சு வந்த கையோட கொஞ்சமா வெந்தயமும் போட்டு லைட்டா வதக்கணும். அதுக்கு பிறகு வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமா பொரியிற மாதிரி வரணுமா இருந்தால் உங்களுக்கு சின்ன டிப், கொஞ்சமா நீங்க சால்ட் ஆட் பண்ணீங்களா இருந்தா உப்பு சேர்த்தீங்களா இருந்தா அது ஏர்லியா அப்படி வதங்கி வரும். நான் இப்போ கொஞ்சமா உப்பு போடுறேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு போடலாம். முதல் ஒரு அளவாக போட்டுட்டு பிறகு நீங்கள் கறியை கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்க்கல நீங்கள் தேவையான அளவு உப்பை நீங்கள் பிறகு போட்டுக்கொள்ளலாம். 2 பச்சை மிளகாயும் வெட்டி 3 உள்ளியும் சேர்க்கிறேன். இதோட சேர்த்து நல்லா வதக்கணும். நான் வந்து ஈரல் ஒரு 2 நாளைக்கு முன்னமே வாங்கி வச்சினேன். அதெல்லாம் ஃப்ரீசருக்கு இருந்தது. அதுதான் இப்படி இருக்கு. நீங்க நார்மலா உடனே வாங்குற ஈரலா இருந்தா அது உங்களுக்கு இப்படி கட்டியா இருக்காது தானே, ஈஸியா அந்த எல்லாமே வந்து சேர்ந்துடும். நீங்க இதை மிக்ஸ் பண்ணி கூட சேர்ந்துடும். இது வந்து நச்சீரக பவுடர், சீரகம் இருக்கு தானே, சின்ன சீரகத்தை லைட்டா வறுத்துட்டு ஒரு சட்டிக்கு போட்டு நீங்க லைட்டா வறுத்துட்டு அப்படியே நான் அரைச்சு எடுத்திருக்கிறேன். இந்த பவுடரை வந்து நீங்க பருப்பு கறி காய்ச்சிக்கு கூட இந்த நச்சீரக பவுடரை நீங்க போட்டுக்கொள்ளலாம். இந்த கண்டெய்னர் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டெய்னர் எனக்கு. இது 16 ரேக். ஒரு ரேக்ல வந்து
ஒரு செட்டில் வந்து 16 ரேக் இருக்குது. அதில் வந்து ஒரு கண்டெய்னர் தான் இது. நல்ல யூஸ்ஃபுல்லானது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் அந்த கண்டெய்னர் அந்த செட் எப்படி இருக்கும் அப்படின்னு. அடுத்தது வந்து தனி மிளகாய் தூள். இது ரெட் சில்லி பவுடர். சிகப்பு மிளகாய் இருக்குது, தனி சிவப்பு மிளகாய், அந்த தூள் தான் இது. மஞ்சள் தூளும் கொஞ்சமாக சேர்த்துட்டு, இங்கே எந்த கறியாக இருந்தாலுமே மஞ்சள் தூள் போடுறது நல்லா. மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக நான் தண்ணியும் சேர்க்குறேன். வடிவா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு மூடி ஒன்று போட்டு மூடி வச்சிங்கன்னா சரி. அதுக்கு முதல் கொஞ்சமா புளி இருக்கு தானே, புளி சீட்ஸ் இல்லாத சீட்ஸ் அதுக்கு எடுத்துட்டு தனி புளியை வந்து நான் வச்சிருக்கிறேன். அந்த புளியில ஒரு 2 பல்லு அப்படி போட்டிருக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணி வைங்க. கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 7 மினிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் நல்லா கொதிச்சு வரும். உங்களுக்கு இது கொஞ்சம் திக்காக வரணுமா இருந்தால் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் தண்ணிக்கு கரைச்சிட்டு நீங்கள் அதை கூட மிக்ஸ் பண்ணிங்களா இருந்தால் திக்காக வரும். நான் இது நார்மலாக அப்படியே வற்ற வச்சுனேன். உங்களுக்கு ஏர்லியாகவே அது திக்காக வரணுமா இருந்தால் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக கரைச்சிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா சரி. ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் அளவு யூஸ் பண்ணலை காணும். நாங்கள் பாருங்க 15 நிமிஷத்தில் நல்லா சாஃப்ட் ஆகிட்டுது இந்த நான் குழைச்சி வச்சோமா. கீழே கொஞ்சமா நீங்க எண்ணெயில கூட தப்பிக்கொள்ளலாம். ஆனா எண்ணெயை விட நீங்க மா போட்டு தப்பினீங்களா இருந்தா ஈஸியா அது உருட்டுப்படும். நான் குழைச்சி வச்சதுல வந்து ஒரு 5 உருண்டை பிடிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. 5 சப்பாத்தி செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அஞ்சு சப்பாத்தியும் வந்து நான் எல்லாம் உருட்டிட்டு அதுக்கு பிறகு ஒரு பேனை சூடாக்கிட்டு அதில் வந்து நீங்கள் எண்ணெயெல்லாம் போட தேவையில்லை. சும்மா அப்படியே வச்சு 2 பக்கம் திருப்பி திருப்பி எடுத்தால் சரி. அதை சுட்டு முடிச்சப்ப அந்த சூட்டோடையே நீங்கள் மேலே கொஞ்சம் பட்டரை தடவி கொள்ளலாம். பட்டரையும் தடவிட்டு அந்த ஈரல் கறியோட சாப்பிட்டீங்களா இருந்தால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட், வித்தியாசமான ஒரு டிஷ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிஷ்ஷை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோவோட இன்னொரு வித்தியாசமான டிஷ்ஷோட உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். நேரமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. பை பாய்.